நமः பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः, குருர் சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. சத்குரு சரணாரவிந்தாபியாம் நமः. நேயர்களுக்கு நமஸ்காரம். பஞ்சாங்க பட்டனம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேயர்கள் அனைவருக்கும் இனிய பராபவ வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பஞ்சாங்க பட்டனம், பஞ்சாங்க ஸ்ரவணம் அப்படின்னு ரெண்டு விதமா பிரிக்கலாம். அதற்கு முன்னாடி பஞ்சாங்கம்னா என்ன, பஞ்சாங்க பட்டனம்னா என்ன, பஞ்சாங்க ஸ்ரவணம்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பஞ்சாங்கம் அப்படின்னு சொன்னா திதி வார நட்சத்திர யோக கரண ஆகிய இந்த 5 அங்கங்களையும் பற்றி பேசுவதுதான் பஞ்சாங்கம் என்பது. திதி அப்படின்னு சொன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே இருக்கக்கூடிய தூரத்தை பற்றி பேசுகிறது. நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா சந்திரனானவர் ஒவ்வொரு நாளும் எந்த நட்சத்திர காலில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் என்பதை பற்றி குறிப்பது. இதே மாதிரி இந்த சூரியனையும் சந்திரனையும் தொடர்பு படுத்தி இந்த வருடத்திலே வரக்கூடிய இந்த 365 நாட்களும் எப்படி இந்த சூரிய சந்திரனுடைய அந்த சஞ்சாரத்தை உள்வாங்கி இருக்கிறார்கள் என்கின்ற அந்த விவரத்தை பற்றி சொல்வதுதான் இந்த பஞ்சாங்கங்கள். அதிலே குறிப்பாக வாரம் என்று சொல்லப்படுவது அன்றன்ற நாளிலே என்னென்ன கிழமை, அதாவது எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கத்தை பெற்று அந்த நாளானது அமைந்திருக்கிறதோ அதையே அந்த நாளினுடைய கிழமையாகவும் சொல்கிறார்கள். இந்த 5 அங்கங்களும் இந்த 365 நாட்களும் எப்படி இடம் பிடித்திருக்கின்றன அப்படின்னு சொல்றதுதான் இந்த பஞ்சாங்க கணிதம் என்பது. இதனை இந்த வருட பிறப்பு நாள் அன்று பஞ்சாங்க பட்டனம் என்ற பெயரிலே, பட்டனம்னு சொன்னா படிக்கிறது, இப்படி ஒரு வருட பிறப்பு நாளன்று ஏதோ ஒரு ஆலயத்திலோ அல்லது பொதுவான ஒரு இடத்திலோ அமர்ந்து கொண்டு அந்த பஞ்சாங்கத்தினை ஒரு பெரியவரானவர் வாசிப்பார், மற்றொரு அனைவரும் உட்கார்ந்து கொண்டு கேட்பார்கள். இந்த கேட்பதற்கு ஸ்ரவணம் என்று பெயர், பஞ்சாங்க ஸ்ரவணம்னு சொல்லுவார். இப்படி எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து கொண்டு இந்த வருடம் எப்படி அமைகிறது, இந்த வருடத்திலே வரக்கூடிய விசேஷங்கள் என்னங்கிறதெல்லாம் ஒரு பெரியவர் படிக்க மற்றவர்கள் கேட்பதுதான் அந்த பஞ்சாங்க பட்டனம் என்று பெயர். அதை கேட்கிறார்கள் அல்லவா, அதற்கு பஞ்சாங்க ஸ்ரவணம்னு சொல்லுவார். இப்படி இந்த பஞ்சாங்கத்தை படிக்க மற்றவர்கள் கேட்பதனால் என்ன பலன் கிடைத்து விட போகிறது அப்படின்னு நமக்கு எல்லாம் ஒரு யோசனை வரும் இல்லையா? எதுக்காக இந்த பஞ்சாங்கத்தை படிக்கணும், எதுக்காக எல்லாரும் கேட்கணும்னு சொன்னா அதற்கான விளக்கத்தினையும் பஞ்சாங்கத்திலேயே கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஒருத்தர் பஞ்சாங்கம் படிக்க மற்றவர்கள் அந்த பஞ்சாங்கத்தை கேட்கும் பொழுது அவ்வளவு, ஏன் நம்ம இந்த யுகாதி அன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திலேயே பஞ்சாங்கத்தை படிக்க இறைவனுடைய சந்நிதியிலேயே படித்து சொல்வார்களாம். யாருக்கு? இறைவனுக்கே சொல்வார்களாம். அந்த இறைவனானவரே அந்த பஞ்சாங்கத்தை சிரவணம் பண்றதா ஒரு ஐதீகத்தை வச்சிருப்பா. இந்த மாதிரிதான் எல்லா ஆலயத்திலுமே இந்த சந்நிதியில கொண்டு போய் வச்சு இந்த பஞ்சாங்கத்தை படிப்பா. ஏன் சுவாமிக்கு தெரியாதா என்னென்ன நடக்கும் சொல்லிட்டு? சுவாமிக்கு நன்னா தெரியும், இருந்தாலும் இப்படி எல்லாம் பஞ்சாங்கத்துல கொடுத்திருக்காளே, இதிலே நற்பலன்களை நீ அதிகமாகவும் தீய பலன்களை சற்று குறைவாகவும் தர வேண்டும் சொல்லிட்டு எல்லோரும் ஒன்றாக இணைந்து பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த பஞ்சாங்க பட்டனம் மற்றும் பஞ்சாங்க சிரவணம் என்பது அமைந்திருக்கிறது. அப்படி ஆலயத்திற்கு போக முடியாதவாளுக்காகத்தான் நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆக எல்லோரும் வீட்டில் அமர்ந்தபடியே இந்த பஞ்சாங்க பட்டனத்தை கேட்டு, அதாவது பஞ்சாங்கத்தை சிரவணம் செய்து இறைவனிடத்திலே பிரார்த்தனையை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் அடியேனினுடைய நோக்கம். இப்போ இந்த பஞ்சாங்க சிரவணம் பண்றதுனால என்ன பலன் கிடைக்கிறதுங்கிறத பஞ்சாங்கத்திலே ஒரு ஸ்லோகமாவே கொடுத்திருக்கா. அது என்னங்கிறத பார்த்துடலாமா? அந்த ஸ்லோகம் எப்படி சொல்றது தெரியுமா? ஸ்ரீ கல்யாண குணவகம் ரிபுஹரம் துஸ்வப்ன தோஷாபகம்
கங்கா ஸ்நான விசேஷ புண்ணிய பலதம் கோதான துல்லியம் நிருணாம் ஆயுர் விருத்தித முத்தமம் சுபகரம் சௌபாகிய சம்பத்பிரதம் நானா கர்ம சுசாதனம் சமுதிதம் பஞ்சாங்கமா கர்ணயதாம் அப்படின்னு சொல்றது. முதல்ல என்ன லைன் சொல்றா? ஸ்ரீ கல்யாண குணாவகம் அப்படின்னு சொல்லிட்டா. கல்யாணம்னு சொன்னா மங்களகரமான ஒரு நல்ல குணங்களை நமக்கு பெற்று தருகிறது. இந்த பஞ்சாங்க சிரவணம் பண்றது மூலமா எப்படி வர்றதுன்னு சொன்னா, இந்த பஞ்சாங்க பட்டணத்தை கேட்பவர்களுக்கு எல்லா விதமான கல்யாண குணம், அதாவது மங்களகரமான ஒரு நல்ல குணங்கள் வந்து சேர்ந்து விடுகின்றனவாம். அதனால என்ன பலன் கிடைக்கிறதுன்னு பார்த்தோம்னா, ரிபுஹரம் அப்படின்னு சொல்றா. அதாவது விரோதிகளை வலுவிழக்க செய்கிறது. இப்படி யோசிச்சு பாருங்களேன். நம்ம கிட்ட ஒரு நல்ல குணங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்க 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 தன்னாலே அந்த விரோதிகள், அதாவது எதிரிகள் என்பவர்கள் காணாமல் போய் விடுவார்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா துஸ்வப்ன தோஷாபகம்னு சொல்றார். அதாவது கெட்ட கனவுகளால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கி விடுகின்றன. கங்கா ஸ்நான விசேஷ புண்ணிய பலதம் அப்படின்னு சொல்லும் பொழுது, கங்கையிலே சென்று ஸ்நானம் செய்தால் என்ன விதமான ஒரு புண்ணிய பலனானது கிடைக்குமோ, நம்முடைய பாபங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல விதமான ஒரு புண்ணிய பலன் கிடைக்கிறது இல்லையா? கங்கா ஸ்நானம் பண்ணா அந்த அளவிற்கு கங்கா ஸ்நானம் பண்ண புண்ணியமானது நமக்கு கிடைத்து விடுகிறதாம். அதுபோக கோதான துல்லியம் நிருணாம் அப்படின்னு சொல்றா. துல்லியம்னு சொன்னா அதற்கு சமமான அர்த்தம். கோதானம் சொன்னா கோதானம் பண்ணா என்ன விதமான ஒரு புண்ணிய பலனானது கிடைத்து விடுமோ அந்த பலனும் கிடைத்து விடுகிறதாம். எப்படி சொல்லியிருக்கா? கங்கா ஸ்நானம் பண்ண பலன் கிடைக்கிறது, கோதானம் பண்ண பலனும் கிடைச்சிடுறதுன்னு சொல்றா. செலவில்லாம நமக்கு இந்த பலன் எல்லாம் கிடைச்சிடுறது இல்லையா? இது போக எப்படி சொல்றான்னு பார்த்தோம்னா, ஆயுர் விருத்தித முத்தமம் அப்படின்னு சொன்னா நீண்ட ஆயுள் கிடைக்கிறது, எல்லா விதமான சௌக்கியங்களும் கிடைக்கின்றன, எல்லா விதமான நானா கர்ம சுசாதனம் சமுதிதம் அப்படின்னு சொல்றார். எல்லா விதமான சௌக்கியங்களும் செல்வங்களும் உண்டாகின்றன. எதன் மூலமாக? இந்த பஞ்சாங்கமா கர்ணயதாம்னு சொல்றா. இந்த பஞ்சாங்கம் படிக்க, இதனை கேட்பதன் மூலமாக இப்படி இத்தனை நல்ல பலன்கள் கிடைத்து விடுகிறதுன்னு சொல்றானா, இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா? ஆக இந்த பஞ்சாங்க பட்டணத்தை எல்லோரும் அவசியம் கேட்டு எல்லா விதமான நற்பலன்களையும் பெற வேண்டியது. அதற்கு அடுத்தபடியா நம்ம பார்த்தோம்னா, பஞ்சாங்க பட்டணம் அப்படின்னு சொல்லிட்டாலே ஒவ்வொரு வருட பிறப்பு நாளன்றுமே இந்த வெண்பா பாடலையும் வாசிப்பார்கள். இது நம்முடைய தமிழர்களுக்கே உரிய ஒரு தனிச்சிறப்பு. இது தமிழ் புத்தாண்டுன்னு பாக்குறோம் இல்லையா? ஒரு வெண்பா பாடலை சொல்லி இருப்பார்கள். அந்த வரிசையிலே நம்ம பராப வருடத்திற்கு என்ன வெண்பா பாடல் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, மிக்க பராபவத்தின் மேதினியிற் பின் மழையாம் தக்க பசுக்கள் தழைக்குமே இக்கு பலிக்காது நான்கு வகை பல்லுயிர்க்கும் இன்பம் கலிக்காதெனவே கருது அப்படின்னு சொல்லியிருக்கா இந்த வெண்பால. இந்த வெண்பாக்கான என்ன பலன், இதற்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மிக்க பராபவத்தின் மேதினியிற் பின்மழையாம்னு சொல்லிட்டா. அதாவது பராப வருடத்தினுடைய வருஷ முன்பகுதியிலே மழை குறைந்த அளவு பெய்யும், பின்பகுதியில் மிகுந்த மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டா. தக்க பசுக்கள் தழைக்குமே, பசுக்கள் செழிப்பாக வளர்க்கப்பட்டு பால் வளம் என்பது அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டார். அதற்கப்புறம் பார்க்கணும்னா, இக்கு பலிக்காது நான்கு வகை பல்லுயிர்க்கும் இன்பம் அப்படின்னு சொன்னா, அனைத்து வகையான மக்களுமே செழிப்புடன் வாழ்வார்கள், நாட்டு மக்கள் நோயின்றி சிறப்பாக வாழ்வார்கள் என்பதுதான் அந்த வெண்பாவினுடைய ஒரு பொருளாக அமைந்திருக்கிறது. இப்போ நமக்கு இந்த பராப வருடம்ங்கிறது எல்லா விதமான நற்பலன்களையும் பெற்றுத்தரும் பொதுமக்களை பொறுத்தவரை அப்படின்னு சொல்லிட்டா. இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தானே. இதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா, பராப வருஷத்தினுடைய நவ நாயகர்களினுடைய பலன் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நவநாயகர்கள் அப்படின்னு சொன்னா யாரு? நவ கிரகங்கள் தானே. நவ கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிறத விட நவ நாயகர்கள்லாம் யாரு தெரியுமா? அந்த வருடத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு குழுவினர் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு கமிட்டி அப்படிங்கிறத போடுவா தெரியுமா? அந்த கமிட்டின்னு போடுற மாதிரி அந்த வருடத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு குழுவினர் யார் யாருங்கிறத தீர்மானம் பண்ணுவா. இதுல 9 கிரகங்களும் தான் இடம் பிடிக்கணுங்கிறது இல்ல, 9 வகையான ஒரு பதவிகளானது கொடுக்கப்படுகிறது. ஒரு சில கிரகங்களுக்கு கூடுதல் பதவிங்கிறது கூட இருக்கும். அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ராஜ
ராஜா, மந்திரி, அர்க்காதிபதி, சஸ்யாதிபதி, சேனாதிபதி, ரசாதிபதி, தானியாதிபதி, மேகாதிபதி, நீரசாதிபதி அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பார். அந்த வரிசையில பார்த்தோம்னா இந்த வருடத்தினுடைய ராஜா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது குரு தான். குரு என்பவர் தான், அதாவது வியாழன்னு சொல்றோம் இல்லையா, ப்ரஹஸ்பதினு சொல்லப்படக்கூடிய அந்த சுப கிரகம்தான் இந்த வருடத்தினுடைய ராஜாவாக அமைந்திருக்கிறார். அதனுடைய பலன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்மீகம் தழைக்கும், வங்கி நீதி நெறிமுறைகள் சிறப்பாகும் அப்படின்னு சொல்றார். குரு அப்படின்னு சொன்னாலே நீதி நேர்மை நாணயம். ஆக இந்த வருடத்திலே நீதியானது பராமரிக்கப்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம். மந்திரி யாருன்னு பார்த்தோம்னா மந்திரியே செவ்வாயாம். பொதுவா செவ்வாய் கொஞ்சம் வேகமான கிரகம். அந்த கிரகம் மந்திரியாக வரும்பொழுது என்ன விதமான பலன்கள் ஏற்படும் சொல்லி பார்த்தோம்னா தீ விபத்துக்கள் ஏற்படும் சொல்றா. கொஞ்சம் மிக பிரம்மாண்டமான பெரிய தீ விபத்துக்கள் அப்படிங்கிறது ஏற்படும். சில இடங்களில் மழை குறைவாக பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டார். அர்க்காதிபதி சந்திரன், அதனுடைய பலன் பார்த்தோம்னா நல்ல மழை பொழிந்து விளைச்சல் அதிகரிக்கும், விலைவாசி குறையும் அப்படிங்கிற ஒரு நல்ல தகவலை சொல்லி இருக்கிறார்கள். சஸ்யாதிபதி சுக்கிரனுடைய பலன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா புஷ்பங்கள் அதிகமாக விளையும், வாசனை வஸ்துக்கள் அதிகரிக்கும்னு சொல்லிட்டா. சுக்கிரனாலே ஒரு மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய கிரகமாக அமைந்திருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சேனாதிபதி யாருன்னு பார்த்தோம்னா இந்த வருடத்திலே சந்திரனை சேனாதிபதியாக கொடுத்திருக்கிறார்கள். சேனாதிபதி சந்திரனுடைய பலன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பெண்கள் பல துறைகளிலும் ஆதிக்கம் செலுத்துவர் அப்படின்னு சொல்லிட்டா. சந்திரன்கிறது ஒரு ஸ்திரீ கிரகம்ங்கிறதுனால பெண்கள் பல துறைகளிலும் ஆதிக்கத்தினை செலுத்துவார்கள், மக்கள் சுகமாக வாழ்வார்கள்ங்கிற ஒரு நல்ல பலனை கொடுத்திருக்கிறார்கள். ரசாதிபதி சூரியனுடைய பலன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நூதனமான எண்ணெய் உற்பத்தி, நூதனம் சொன்னா ஒரு புதிய வகையான ஒரு எண்ணெயை உற்பத்தி செய்வார்கள். அந்த எண்ணெய் உற்பத்தி என்பது அதிகமாவதால் விலைவாசி என்பது குறையும் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. அதுக்கப்புறம் தானியாதிபதி யாருன்னு பார்த்தோம்னா புதனை கொடுத்திருக்கிறார்கள். இதனால என்ன ஆகும் சொல்லி பார்த்தோம்னா மழை புயல் சேதங்களால் தானிய உற்பத்தி என்பது பாதிக்கப்படும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. அதற்கு அடுத்தபடியாக மேகாதிபதி சந்திரன், அவருடைய பலனாக காலத்தில் மழை பொழிந்து நீர் நிலைகள் நிரம்பும், விவசாயம் செழிக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக நீரசாதிபதி என்பவர் சுக்கிரனாக அமைந்திருக்கிறார். அந்த நீரசாதிபதி சுக்கிரனுடைய பலனாக பார்த்தோம்னா திடப்பொருள்கள் உற்பத்தி என்பது அதிகரிக்கும், திடப்பொருள்கள் உற்பத்தி அதிகரிக்கும், பட்டு ஜவுளி உற்பத்தி அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கா. ஆக அந்த பட்டு ஜவுளி பொருட்கள் கூட விலை குறைவதற்கான வாய்ப்பு என்பது உண்டு என்று சொல்லி இந்த நவ நாயகர்களுடைய பலனானது நமக்கு சொல்கிறது. அதே மாதிரி இந்த மகர சங்கராந்தி பலன் சொல்லுவா தெரியுமா? அந்த மகர சங்கராந்தி பலன், அதாவது தை மாத பிறப்பினை வைத்து கூட அந்த வருடம் இப்படித்தான் அமையும் என்பது போல ஒரு சில பலன்களை சொல்லி இருப்பார்கள். அந்த மகர சங்கராந்தி பலன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மகர சங்கராந்தி புருஷன் எப்படி வராருன்னு பார்த்தோம்னா ஸ்திரீ புருஷ ரூபமாய் 2 முகமும் 3 கண்களும் 4 வாயும் சிவப்பு தந்தமும் நீண்ட நாக்கும் தொங்குகின்ற புருவமும் நீண்ட காதும் 8 கைகளும் 2 கால்களும் செம்பட்டை மயிரும் உள்ள விகாரமான கருப்பு சரீரத்துடன் 12 யோஜனை பருமனும் 100 யோஜனை உயரமும் உள்ள கோர ரூபத்துடன் வருவாள் அப்படின்னு சொல்றார். அந்த மகர சங்கராந்தி புருஷனுடைய பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மிஸ்ரகை அப்படின்னு ஒரு பேரை வச்சிருக்கா. இதற்கான பலன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதனுடைய அந்த சங்கராந்தி புருஷன், அதாவது மகர சங்கராந்தி அப்படிங்கிறது எப்ப பிறக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மார்கழி மாதம் 30ஆம் தேதி, ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று இரவு 45 நாழிகை 58 வினாடிக்குன்னு சொல்லிட்டா. அப்படி பார்த்தோம்னா நமக்கு ஆங்கில கணக்கின்படி விடிந்தால் 15ஆம் தேதி. இந்த வருடமும் ஜனவரி மாதம், அதாவது அடுத்த வருடம் சொன்னோம்னா 15/1/2027 அன்னைக்கு தான் நமக்கு பொங்கல் பண்டிகை என்பது வருகிறது. அந்த வரிசையில பார்த்தோம்னா அதற்கான பலன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சௌக்கியமாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த சந்நியாசிகள் மற்றும் ஜடை தரித்தவர்களுக்கு பீடை அப்படின்னு சொல்றா. நல்ல மழை, ஜனங்கள் சௌக்கியம், பொதுவாக ஒரு பொதுமக்களுக்குரிய பலனாக நல்ல மழை இருக்கும், ஜனங்களுக்கு ஒரு நல்ல பலன்தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அது குறித்து விரிவாக சொல்லி இருக்கிறார்கள். இதற்கு அடுத்தபடியாக இந்த வருடத்தில், இந்த பராப வருடத்திலே தோன்றக்கூடிய கிரகணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
வழக்கம் போல் 2 சூரிய கிரகணங்களும் 2 சந்திர கிரகணங்களும் சம்பவிக்கின்றன. ஆனால் இந்த கிரகணங்கள் நம்ம ஊரிலே தெரியாது அப்படிங்கறத சொல்லி இருக்கார். ஆக இந்த பராபவ வருடத்தை பொறுத்தவரை கிரகணங்கள் இந்தியாவிலே நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கிரகண காலத்துல வெளியில போக கூடாது அது இதுன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் இந்த 4 கிரகணங்களுமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆனா ஒரு சில பஞ்சாங்கங்கள்ல பார்த்தோம்னா இந்த மாசி மாதத்திலே சம்பவிக்கக்கூடிய, அதாவது மாசி மாதம் 8ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி இரவு விடிந்தால் பிப்ரவரி 21 அப்படின்னு எடுத்துட்டு அது இரவு 2:45 மணிலிருந்து விடிந்தால் அந்த அதாவது 21 பிப்ரவரி வரைக்கும் பார்த்தோம்னா காலையில 6:45 வரைக்கும் ஒரு சந்திர கிரகணம்ங்கிறது தெரியுங்கிற மாதிரி ஒரு சில பஞ்சாங்கத்துல கொடுத்திருப்பா. ஆனால் அந்த கிரகணம் எப்படிப்பட்ட கிரகணம் சொல்லி பார்த்தோம்னா அது கங்கண சந்திர கிரகணம் என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறது. கங்கண சந்திர கிரகணத்தினால் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்கிறதுனால அதற்கு தோஷ பரிகாரம் எதுவும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா. அதனால இந்த கிரகணங்கள் தெரியாது என்ற கணக்கிலே தான் வருகிறது. 4 கிரகணங்களுமே தெரியாது. அதனால் கிரகண தோஷம் எதுவும் இந்த வருடத்திலே உண்டாகவில்லை என்பதுதான் நிஜம். எந்த கன்ஃபியூஷனுமே வேண்டாம். ஒரு பஞ்சாங்கத்துல மட்டும் மாசி மாசத்துல ஒரு கிரகணம் தெரியும்னு போட்டிருக்காளேன்னு சொன்னா கூட அதனால் மிகப்பெரிய எந்த விதமான பாதிப்பும் இல்லை. எந்த நட்சத்திரம் மாசி மகத்தன்னைக்கு தான் வர்றது. மகா நட்சத்திரத்துல வந்து அந்த மகா நட்சத்திரக்காரர்கள்லாம் தோஷ பரிகாரம் பண்ணிக்கணும்னா அதெல்லாம் எதுவுமே அவசியம் இல்லை என்பதுதான் நிஜம். ஆக இந்த வருடம் கிரகணம் பற்றிய கவலை எதுவும் தேவையில்லை. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த குரு சுக்கிர அஸ்தமன பலன் அப்படின்னு சொல்லுவா. குரு சுக்கிர அஸ்தமன பலன் சொல்றதை விட குரு சுக்கிர அஸ்தமன விவரத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக குரு சுக்கிர அஸ்தமன விவரத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இந்த குரு சுக்கிர அஸ்தமன காலத்திலே தேவதா பிரதிஷ்டைகளை செய்ய மாட்டார்கள். கும்பாபிஷேகம் போன்ற விஷயங்களை செய்ய மாட்டார்கள். அதுவும் குரு அஸ்தமன காலத்திலே ருக்வேதிகள் இந்த விவாகம் மற்றும் உபநயனம் போன்ற விசேஷங்களை செய்ய மாட்டார்கள். அதே மாதிரி சுக்கிராஸ்தமன காலத்திலே யஜுர்வேதத்தை பின்பற்றுபவர்கள் திருமணம் மற்றும் அந்த உபநயன விஷயங்களை செய்ய மாட்டார்கள். அதுக்காக குரு சுக்கிர அஸ்தமனத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குருவை பொறுத்தவரை பராபவ வருடம் ஆனி மாதம் 26ஆம் தேதி, அதாவது 10/7/2026 வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு மேற்கில் அஸ்தமனமாகி ஆடி மாதம் 24ஆம் தேதி, அதாவது 9/8/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 10:06 கிழக்கிலே உதயமாகிறார். சுக்கிரனை பொறுத்தவரை பராபவ வருடம் ஐப்பசி மாதம் 9ஆம் தேதி, ஐப்பசி மாதம் 9ஆம் தேதி, அதாவது 26 அக்டோபர் 2026 திங்கட்கிழமை அன்று காலை 9:19 மேற்கிலே அஸ்தமனமாகி ஐப்பசி மாதம் 19ஆம் தேதி, அதாவது 5/11/2026 வியாழக்கிழமை அன்று காலை 9:20 கிழக்கில் உதயமாகி விடுகிறார். அதாவது சுக்கிராஸ்தமனத்தை பொறுத்தவரை அது வெறும் 10 நாட்களுக்கு மட்டும்தான் அந்த அஸ்தமனம் என்பது இருக்கிறது. சுக்கிராஸ்தமனம் வெறும் 10 நாளைக்கு மட்டும்தான் இருக்கிறதுனால பெரும்பாலும், அதாவது இந்த 10 நாட்களை தவிர இந்த வருடத்திலே 355 நாட்களுமே சுக்கிரன் உதயத்தில் இருப்பதால் இந்த வருடம் மக்கள் செல்வ செழிப்புடன் வாழ்வார்கள். அது குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி குரு அஸ்தமன காலம் என்பது கூட பார்த்தோம்னா நமக்கு வந்து 1 மாத காலம் மட்டும்தான், சரியாக 1 மாத காலத்துல தான் குருவானவர் அஸ்தமிச்சிருக்கிறார். இதற்கான பலன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெரும்பாலும் நற்பலன்களை தருகின்ற விதமாகத்தான் அதனை கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த வருடத்தினுடைய பலன் அப்படின்னு வரும் பொழுது இந்த குரு மற்றும் சனியினுடைய சாரத்தை கொண்டுதான் பலனை சொல்வார்கள். இந்த வருஷத்துல இப்படிலாம் இருக்கும். பொது பலன், நாட்டினுடைய பொது பலன் சொல்றோம் இல்லையா, அந்த குரு சார பலன் மற்றும் சனிச்சார பலன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா குருவானவர் கடகராசியிலே சஞ்சரிக்கிறார். எப்ப அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல பார்த்தோம்னா வருஷ ஆரம்பத்துல அவர் வந்து வருஷ ஆரம்பத்துல மிதுன ராசியில இருந்துட்டு வைகாசி மாதம் 11ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தோம்னா கடகராசிக்கு போயிடுறார். அந்த கடகராசியிலே அவர் சஞ்சரிப்பதனுடைய பலன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பசுக்களுக்கும் ஆடுகளுக்கும் பால் விருத்தியாகும் அப்படின்னு கொடுத்திருக்கா. பயிர்கள் செழிப்பாக இருக்கும். பிராமணர்கள் அவரவர்களுடைய யாகாதி கிரியைகளை சரிவர செய்து வருவார்கள் அப்படின்னு ஒரு நற்பலன்களை கொடுத்து நாட்டிலே அந்த போர் பதற்றம் என்பது குறையும் அப்படிங்கறத சொல்லிட்டார். அப்போ நம்ம இப்போ ஒரு போரான ஒரு சூழல் அப்படிங்கிறது உலகளாவில ஒரு இடத்துல இந்த போர்னால் என்ன நடக்குமோன்னு பயந்துட்டு இருக்கோம் இல்லையா,
அந்த சூழலானது வைகாசி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து ஒரு அமைதி என்பது திரும்பி விடும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். வைகாசி 11 சொல்லிட்டோம்னா மே மாதத்தினுடைய ஒரு இறுதியிலே அப்படிங்கிற இறுதி வாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா, லாஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதிலிருந்து பார்த்தோம்னாலே போர் பதற்றம் என்பது வெகுவாக தணிந்துவிடும். அந்த போரினால் உண்டான ஒரு சில இழப்புகள் அனைத்தும் சரி செய்யப்பட்டுவிடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இது என்ன ஆறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிம்ம ராசிக்கு கொஞ்சம் அதிச்சாரமா போயிடுறார். குருவானவர் என்ன பண்றாரு பார்த்தோம்னா சிம்ம ராசிக்கு ஐப்பசி மாதத்திலே ஒரு அதிச்சாரமா போகிறதுனால என்ன ஆகும் சொல்லி பார்த்தோம்னா அரசர்கள் மத்தியில் அந்த யுத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம், அரசர்கள் மத்தியிலே நீயா நானா, நீ பெரிய நான் பெருசாங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்னு குரு சிம்மராசிக்கு போகும்போது சொல்றார். அளவுக்கு அதிகமான மழை என்பது பொழிவதனால் சர்ப்ப பயம் என்பது உண்டாகும்ங்கிறதையும் சொல்லியிருக்கா. அதே மாதிரி சனிச்சார பலன் எடுத்துட்டோம்னா சனியானவர் இந்த வருடம் முழுவதுமே மீன ராசியிலே சஞ்சரிக்கிறார். அதன் பலனாக பயிர் கெடுதி அநேக துர்மரணங்கள் என்பது நடக்கும் சொல்றார். துர்மரணங்கள், எதிர்பாராத துர்மரணங்கள் என்பது நடக்கும். பொருள்கள், நதியின் ஜலங்கள், ஸ்திரீகள், பசுக்கள் இவைகளுக்கு குறைவும் உண்டாகும். பூமியில் கெட்ட காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சனியானவர் குருவினுடைய வீட்டிலும் குருவானவர் இந்த சிம்மத்திலும் இருக்கக்கூடிய காலத்திலே ஒரு சில அசாசினேஷன் சொல்லுவா தெரியுமா, தேசிய தலைவர்களினுடைய படுகொலை என்பது நிகழலாம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையையும் கொடுத்திருக்கிறார்கள். இது ஜோதிடர்களுடைய கருத்து, இது பஞ்சாங்க கருத்து இல்ல, ஜோதிடர்கள் அந்த மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷனை சொல்றா. ஆக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த வருட பிறப்பு நாளன்றே நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி படுகொலைகள் எதுவும் நடக்க கூடாது. இந்த மாதிரி படுகொலைகள் எதுவும் நிகழாமல் நாட்டினுடைய பாதுகாப்பு என்பது நல்லபடியாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த கூட்டு பிரார்த்தனையை நாம் அனைவரும் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையையும் இந்த நேரத்திலே உங்கள் முன்னால் வைக்கிறேன். அதுபோக ராகு கேத்துவினுடைய சார பலன் சொல்லி பார்த்தோம்னா வருஷ ஆரம்பம் முதல் ஐப்பசி மாதம் 26ஆம் தேதி வரை ராகுவானவர் கும்பராசியிலும் கேத்துவானவர் சிம்ம ராசியிலும் இருக்கிறார்கள். அதன் பலன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜனங்களுக்கு க்ஷேமமும் ஆரோக்கியமும் உண்டாகும். அரசர்கள் ஒருவருக்கொருவர் வெளியிலே சிநேகத்துடன் இருப்பார்கள். பிராமணர்கள் சுகத்தை அடைவார்கள் சொல்லிட்டு ஐப்பசி 27 முதல் வருடம் முறைய ராகு மகர ராசியிலும் கேத்துவானவர் கடக ராசியிலும் இருக்கிறார்கள். இதன் பலன் அதிகப்படியான மழை வருஷிக்கும், பயிர்கள் விருத்தியாகும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்திருக்கா. ஆக கிட்டத்தட்ட எல்லாமே பெரும்பாலும் நற்பலன்களாக இருக்கிறது. ஆனாலும் இந்த தேசிய தலைவர்கள் ஒரு துர்மரணங்கள் சம்பவிக்கும்னு சொல்றா இல்லையா, அது போன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து இறைவனிடத்தில் பிரார்த்தனையை வைப்போமாக. இதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்போம், சார் இத சொல்லுங்க சார் முதல்ல எங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பா தெரியுமா. பொதுவா சொன்னோம்னா இந்த ஆதாயம் விரயம் பஞ்சாங்கத்துல ஆதாயம் விரயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்கிற மாதிரி, அதாவது கிட்டத்தட்ட இது ஒரு பட்ஜெட் ஃபைல் பண்ற மாதிரி, பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது பற்றாக்குறை பட்ஜெட்டா இல்ல நிகர பட்ஜெட்டான்லாம் கேட்பா தெரியுமா. அந்த மாதிரி இந்த வருஷத்தினுடைய பட்ஜெட், இந்த ராசியினுடைய 12 ராசிகளுக்கு மொத்த ஆதாயம் எவ்வளவு விரயம் எவ்வளவுங்கிறத பஞ்சாங்கத்துல கொடுத்திருப்பா. இந்த வருடத்தினுடைய ஆதாயம் என்பது 53, விரயம் என்பது 56. ஆக ஆதாயம்ங்கிறது 53, விரயம் என்பது 56. ஆக என்ன ஆறுது, அப்போ ஒரு 3 அப்படிங்கிறது ஒரு பற்றாக்குறையாகவே இந்த வருடத்திலே அமைந்திருக்கிறது. இது மொத்தமா சொல்லிட்டேன். ஒவ்வொரு ராசிக்கும் தனியா சொல்லுங்கோ சார் அப்படின்னு சொன்னா முதல்ல செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட இந்த செவ்வாய் என்கின்ற கிரகத்தினை ராசிநாதனாக கொண்ட ராசிகள் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா மேஷ ராசி மற்றும் விருச்சிக ராசி. இந்த மேஷ ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் ஆதாயம் என்பது 11, விரயம் என்பது 5 தான். விரயம் என்பது 5 தான். மேஷராசிக்காரர்கள் எனக்கு 7.5 சனி பிடிச்சிருக்கு அப்படின்லாம் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு ஆதாயம் 11, விரயம் என்பது 5 தான். ஆக நீங்கள் ஒரு 6 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையை உங்களால் சேமித்து வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா இந்த சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட ரிஷப ராசிக்காரர்கள் மற்றும் துலா ராசிக்காரர்கள், ரிஷப துலா ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஆதாயம் என்பது 5, விரயம் என்பது 14. ஆக 5 ரூபாய் சம்பாரிச்சு 14 ரூபாய் செலவு பண்ண போறீங்கன்னு சொன்னா
அவை அனைத்தும் சுப விரயங்களாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் இந்த வருடத்திலே நல்ல பலத்தினை பெறுகிறார்கிறத முன்னாடியே பார்த்துட்டோம். ஆக சுக்கிரனால் உண்டாகக்கூடிய செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வீட்டுல குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணுவோம்னு அர்த்தம், இல்லைன்னா ஏதோ ஒரு வீடு கட்டுவோம்னு அர்த்தம், இல்லைன்னா ஆடம்பர பொருட்களை வாங்குவோம், அல்லது உல்லாச பயணங்கள் மேற்கொள்வோம். ஆக சந்தோஷமாக இருப்போம். மன சந்தோஷத்திற்காக அதிகமாக செலவழிக்கக்கூடிய ராசிகளாக ரிஷபம் மற்றும் துலா ராசிக்காரர்கள் அமைந்திருக்கிறார்கள் இந்த வருடத்திலே. மிதுனம் கன்னி ராசிகளை பொறுத்தவரை, அதாவது புதனை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசிக்காரர்கள் மற்றும் கன்னியா ராசிக்காரர்கள் பார்த்தோம்னா அவர்களுக்குரிய ஆதாயம் என்பது 8, விரயம் என்பது 11. ஆக ஒரு 3 பாயிண்ட் பார்த்தோம்னா விரயத்துலதான் அதிகமாக கொடுத்திருக்கா மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்காரர்களுக்கு. சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கடகராசிக்காரர்கள், கடகராசிக்காரர்களை பார்த்தோம்னா எப்பயுமே ஒரு சிஸ்டமேட்டிக்கா தான் இருப்பா. அவங்க வந்து ஒரு டைம் டேபிள், ஒரு சார்ட்லாம் போட்டுதான் செலவு பண்ணுவா. பொதுவா வீட்டுல செலவு பண்ணும்போது கூட ஒரு பட்ஜெட் போட்டுதான் செலவு பண்ணுவா. அவர்களை பொறுத்தவரை பார்த்தோம்னா அந்த கடகராசிக்காரர்களுக்கு ஆதாயம் என்பது 8, விரயம் என்பது 2 தான். ஆக இவர்களும் 6 புள்ளிகளை சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி சூரியனை ராசிநாதனாக கொண்ட, அதாவது இவர்கள் பெரும்பாலும் கௌரவம் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த சிம்ம ராசிக்காரர்கள். அந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஆதாயம் என்பது 5, விரயம் என்பதும் 5 தான். இவர்களுக்கு பற்றாக்குறை என்பது கிடையாது, வரவிற்கும் செலவிற்கும் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா. அதற்கு அடுத்தபடியாக குருவை ராசிநாதனாக கொண்ட அந்த தனுசு ராசிக்காரர்கள் மற்றும் மீன ராசிக்காரர்கள், இந்த வருடத்தினுடைய ராஜாவே குருன்னு சொல்லிட்டோம், தங்களுடைய ராசியை விட்டு கொடுத்துருவாரா? அப்போ அந்த தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஆதாயம் என்பது 14, விரயம் என்பது 11 தான். ஆக இவர்கள் ஒரு 3 புள்ளிகளை சேர்த்து வைக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா இந்த சனி என்கின்ற கிரகம், அந்த சனி என்கின்ற கிரகத்தினை தங்களுடைய ராசிநாதனாக கொண்ட மகர ராசிக்காரர்கள் மற்றும் கும்பராசிக்காரர்கள், இவர்களை பொறுத்தவரை ஆதாயம் என்பது 2, விரயம் என்பது 8 என்று கொடுத்திருக்கிறார்கள். இவர்களுடைய சம்பாத்தியம் என்பது குறைவாக இருப்பது போல் தோன்றும், ஆனால் செலவு பார்த்தோம்னா அதிகப்படியாகவே இவர்களுக்கு வந்து சேர்ந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஐயோ அப்ப எங்களுக்கெல்லாம் அதிகமா செலவாகுமான் மகர ராசி கும்பராசிக்காரர்கள் கவலைப்படக்கூடாது. இது எதுக்காக சொல்றோம்னு சொன்னா ப்ரிப்பேர்டா இருக்கணுங்கிறதுக்காக, வருமுன் காப்போம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இது போன்ற தகவல்களை பஞ்சாங்கத்திலே கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக தனித்தனியாக இந்த நட்சத்திரங்களுடைய பலன் என்ன சார் சொல்லியிருக்கா? ஜென்ம நட்சத்திர பலன் ஒண்ணு பஞ்சாங்கத்துல கொடுத்திருப்பாளே அப்படின்னு சொன்னா, இந்த வருடத்துல பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தன நாசம் என்பது உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கேஷ் ஹேண்ட்லிங் எல்லாம் பண்ணும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். அதே மாதிரி இந்த ஜிபே, கூகுள் பே, அப்புறம் நமக்கு மொபைல் யூசேஜ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். அந்த ஆன்லைன் மோசடிகள்லாம் நம்ம மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு என்பது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு, பார்த்து நடந்து கொள்ள வேண்டியது. அதற்கு அடுத்தபடியாக பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள், இவர்கள் 6 பேருக்குமே நல்ல தன லாபம் என்பது உண்டாகும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கா. அதற்கு அடுத்தபடியாக பூசம், ஆயில்யம் மற்றும் மகம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்தான சலனம் என்பது உண்டாகும். ஸ்தான சலனம் சொன்னா ஒரு டிரான்ஸ்பர், இருக்கிற இடத்தை விட்டு வேற இடத்திற்கு போவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது உண்டு பூசம், ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி மற்றும் விசாகம், இந்த 6 நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்தான லாபம் என்பது உண்டாகும் சொல்லியிருக்கா. ஸ்தான லாபம் சொன்னா இவர்கள் வீடு வாங்கணும், இடம் வாங்கணும்னு நினைச்சா இந்த வருடத்திலே எளிதாக வாங்கிவிட முடியுங்கிற பலனை சொல்லியிருக்கா. அதற்கு அடுத்தபடியாக அனுஷம், கேட்டை, மூலம் ஆகிய இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு ராஜ கோபம் என்பது உண்டாகுமாம். ஆக அதிலும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது. அதற்கு அடுத்தபடியாக பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம் மற்றும் பூரட்டாதி, இந்த 6 நட்சத்திரக்காரர்களுக்கு ராஜ வெகுமானம் என்பது கிடைக்கும், நல்ல பரிசுகள்லாம் கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டம் என்பதும் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கா. அதற்கு அடுத்தபடியாக உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை
தன நாசம் என்பது உண்டாகும். பொருட்களை சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டியது உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள். இப்படியாக நமக்கு இந்த பஞ்சாங்கத்திலே வெகு சிறப்பான முறையிலே பொதுவா பார்த்தோம்னா இந்த பராபவ வருடத்தை பொறுத்தவரை நல்ல பலன்கள் அதிகமாகவே நடக்கிறது. அதாவது இந்த பொதுமக்களை பொறுத்தவரை பார்த்தோம்னா அரசர்களுக்குள் பீதி, அரசர்களுக்குள் கோபம், அரசர்களுக்குள் சண்டை, யுத்தம் அதெல்லாம் கொடுத்திருந்தா கூட அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பொதுவா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய பாரத தேசத்தை பொறுத்தவரை நாம் அனைவரும் நிம்மதியாக நல்ல வளத்துடன் செல்வ வளத்துடன் தான் வாழ்வோம். குறிப்பாக நோய் என்பது குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த கடுமையான இந்த நோயெல்லாம் இருக்கு இல்லையா, திடீர் கிருமி வர்றது, இந்த கொரோனா போன்ற அது போன்ற தொற்றுக்கள், மிகப்பெரிய அந்த இழப்புகள்லாம் எதுவும் நம்ம பாரத தேசத்தை பொறுத்தவரை இந்த வருடத்திலே வந்து விடாது. நம்ம குறிப்பா அந்த சனி என்பவர் குருவினுடைய வீட்டிலும் குருவானவர் சிம்மத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய அந்த வருடத்தினுடைய பிற்பகுதின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த மாதங்களிலே நாம் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நம்முடைய பிரார்த்தனை என்பது நல்லபடியாக இருக்க வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒவ்வொரு பண்டிகை காலத்திலுமே நம்ம என்ன பண்ணணும் சொன்னா, நம்ம நாட்டினுடைய தலைவர்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும். வான்முகில் வளாது பெய்ய வேண்டும், மண்வளம் சுரக்க வேண்டும், அதன் மூலமாக மண்ணந்தம் ஓங்க வேண்டும், நாம் அனைவரும் எல்லா விதமான வளங்களும் பெற்று வாழ வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையை இந்த வருடப்பிறப்பு நாள் மட்டுமல்லாது தினந்தோறும் காலையில எழுந்தோடனே சுவாமி நமஸ்காரம் பண்ணுவோம் இல்லையா, அப்போ நம்முடைய நாட்டு நலன் கருதி அந்த தேசத்தை காக்கின்ற அந்த தலைவர்களினுடைய நலனையும் கருதி நாம் பிரார்த்தனையை செய்ய வேண்டும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.